Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கின்கிராஃப்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சரி நெய்பர்ஸ் எல்லாரும் கேட்டிருந்தாங்க இதோட ரிவ்யூ போடு, கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால ரிவ்யூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனா நம்பி வாங்கலாம் அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. இது எந்த ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, உங்களுக்காக தான் நான் ரிவ்யூ போடுறேன். இது போட்டா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிவ்யூ போடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் எனக்கு சேஃப்டியாக அவங்க அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணதுமே பெல் இருக்கும் ஸ்டார்டிங்கில், அதில் 1700ன்னு போட்டிருக்கும். எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் வேறு வந்ததுன்னு சொன்னேன்ல, அதனால் 1700. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும், இதில் தான் அந்த 3 ப்ராடக்ட்டும் இருக்கும். அது போக வந்து எனக்கு ஒரு ஃப்ரீ ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்ததில் அது தனியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இந்த பாக்ஸ் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு கலருமே. மேலே வந்து ஸ்கின்கிராஃப்ட்னு எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்குள்ளே ஒரு குட்டி பவுச் இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக. இதுக்குள்ளே தான் அந்த 3 ப்ராடக்ட்டுமே இருக்கும். நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3 நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அந்த 3 ப்ராடக்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபேஸ் கிளென்சர், செகண்ட் ஒன் வந்து அவங்களோட மாய்ஸ்சரைசரை கொடுத்துருந்தாங்க, தேர்ட் ஒன் வந்து அந்த ஸ்பாட் அப்ளிகேஷன் இருக்கும்ல அது கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்தந்த பிளேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், அதனால் ஸ்பாட் அப்ளிகேஷன். இப்போ 3யும் நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். இது ரெண்டையும் எடுத்து வச்சுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கிளென்சர் பற்றி சொல்கிறேன். இந்த கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ஸ்கை ப்ளூ கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே ஃபேஸ் கிளென்சர்னு எழுதியிருப்பாங்க. இது வந்து 60 ml ப்ராடக்ட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தனியாக கிளென்சர் மட்டும் வாங்கினீங்கன்னா இந்த ப்ரைஸில் இருக்கும், பட் காம்போவாக நீங்கள் வாங்கும்போது கம்மி ரேட்டில் தான் இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான பாட்டில் தான். இந்த மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். இது வந்து கொஞ்சம் வாட்டர் பேஸ்டு தான், கலர்லெஸ்ஸில் இருக்கும். அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நுர வராது, லைட்டாக தான் வரும். ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட மாய்ஸ்சரைசர், இதுவும் சேம் அதே ஸ்கை ப்ளூ கலர் தான், அதுலேயே மாய்ஸ்சரைசர்னு எழுதியிருப்பாங்க. இது வந்து 45 ml ப்ராடக்ட்டு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி பம்ப் டைப்பில் இருக்கும். இப்போ ப்ராடக்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து லைட்டாக ஒயிட் கலரில் ஃபோம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிறையாவே ப்ராடக்ட் எடுத்துட்டேன் நான், இவ்வளோ தேவைப்படாது. பாருங்கள், அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அவங்களோட ஸ்பாட் அப்ளிகேஷன், அதுலேயே அவங்க எழுதியிருப்பாங்க ஸ்பாட் அப்ளிகேஷன் ஒன்லின்னு. அந்தந்த பிளேஸில் மட்டும்தான் போடணும். உங்களுக்கு இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து டார்க் ஸ்பாட்ஸ்க்காக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேஸில் மட்டும்தான் போடணும். இல்லை பிம்பிள்காக வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பிளேஸில் மட்டும்தான் போடணும். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது. நான் வந்து இதை டார்க் ஸ்பாட்ஸ்க்காக வாங்கியிருந்தேன். கீழே அதுலேயும் ப்ரைஸ் எழுதியிருக்கு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் அதே சேம் பம்ப் டைப் தான். இப்போ ப்ராடக்ட் காமிக்கிறேன். இதுவும் வந்து கலர்லெஸ்ஸில் தான் இருக்கும். அப்ளை பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக ஜெல் மாதிரி இருக்கும். தேவையான பிளேஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். 1 டைம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் தான். இது வந்து விட்டமின் சி ஸ்லீப்பிங் மாஸ்க்கு. சேம் அதே ஸ்கை ப்ளூ கலரில் தான் இருக்கும். அது எல்லாமே பம்ப் டைப்பில் இருக்கும். இது வந்து அந்த மாதிரி இருக்காது, நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நீட்டாக தான் பேக் பண்ணியிருந்தாங்க. உள்ளே நல்லா ஜெல் மாதிரி இருக்கும். 90% வந்து நான் இதை காலி பண்ணிவிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஜெல் மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணதும் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து சரியாயிடும். லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இந்த 4 ப்ராடக்ட்டும் காமிச்சிட்டேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு வெப்சைட் தான். இதுக்குள்ளே நம்ம போனதும் அவங்க ஏகப்பட்ட கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. முதல் நீங்கள் பாயா கேர்ளா, உங்களோட ஏஜ் என்ன, ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, இன்னொன்று ஹேருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஹேருக்கு வந்து ஷாம்பு அந்த மாதிரியும் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கும் இருக்குது. நான் வந்து ஸ்கின்னுக்காக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு மட்டும் வேணுமா, இல்லை 3 மந்த்துக்கு வேணுமா, இல்லை 6 மந்த்துக்கு வேணுமா, அந்த மாதிரி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா இது வந்து கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்கும். கெமிக்கல்ஸ் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்காது. ஸோ தாராளமாக பயம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். நானும் அதே மாதிரி தான் அவங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து எனக்கு சஜஷன்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் சென்ட் பண்ணாங்க. இது வந்து நான் கேஷ் ஆன் டெலிவரியில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து 1500. அவங்க கொடுக்குற 3 ப்ராடக்ட் வந்து 1500. எனக்கு வந்து ஃப்ரீயாக அதோட வந்து ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் அனுப்பிச்சாங்க. அதை சேர்த்து வாங்கும்போது எனக்கு 1700 வந்தது. இதோட ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளென்சர் இருக்கும். இது வந்து மார்னிங்கும் போடணும், ஈவினிங்கும் போடணும். ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஈவினிங்க்கு பதிலாக நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் யூஸ் பண்ணேன். ரொம்ப நாளாக இருக்கும். ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோம் அதிகமாக வராது, நுரையே வராது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, ஹெவியாலாம் இல்லை. எனக்கு சில கிளென்சரோட ஸ்மெல் வந்து ஹெவியாக இருக்கும்போது தலைவலிக்கும், யூஸ் பண்ணவே பிடிக்காது. பட் வந்து இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது, ரொம்ப மைல்டாக சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நுரை எதுவும் வரல, ரொம்பவே நல்லா இருந்தது. இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது, கொஞ்சம் பிரைட்டாகும். கண்டினியூஸாக ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நல்லா பிரைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட மாய்ஸ்சரைசர், இதுவுமே நல்லா இருந்துச்சு. இது என்னென்னா இதுவும் மார்னிங்கும் யூஸ் பண்ணணும், ஈவினிங்கும் யூஸ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு ஃபேஸ் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம். பட் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும். கொஞ்சம் மட்டும் அந்த இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே போடுறேன்ல, போடும்போது வந்து கொஞ்சம் ஆயிலியாக ஃபேஸ் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 மினிட்ஸ் அந்த மாதிரி கழித்து பார்க்கும்போது அதெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா பிரைட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா ஸ்பாட் அப்ளிகேஷன். நான் வந்து டார்க் ஸ்பாட்ஸ்க்காக மெயினாக வாங்கினேன். எனக்கு வந்து ஒரு 2-3 இருந்தது. கரெக்டாக சொல்லணுன்னா நான் வீடியோக்கெலாம் இப்போ போடும்போது மேக்ஸிமம் வந்து ஐலுக்கும் லிப்புக்கும் மட்டும்தான் பண்ணுவேன். ஃபேஸ்க்கு வந்து பெருசாக பண்ண மாட்டேன், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் மறைக்க மாட்டேன். பட் வந்து அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தோணலாம். அதே மாதிரி தான் எனக்கும் தோணும். என்னோட முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஃபேஸ்க்கு பெருசாக எதையுமே மறைச்சிருக்க மாட்டேன். என்னோட ஹஸ்பண்டோட வெயிட் லாஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் வந்து நல்லாவே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். பார்த்துட்டு 2-3 பேர் கேட்கலாம் செஞ்சாங்க, அந்தளவுக்கு கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக இதை யூஸ் பண்ணதே எனக்கு மறைஞ்சிச்சு, உண்மையிலேயே மறைஞ்சிச்சு. இது வந்து ஒரு தடவை போட்டால் போதும். நான் வந்து மார்னிங் போட மாட்டேன், ஈவினிங் தான் போடுவேன். ஏன்னா ஈவினிங் தான் நம்ம போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே போய் தூங்கிடுவோம்ல, ஸோ அதனால் ஈவினிங் தான் போடுவேன். இது எப்படின்னா முகம் கழுவினதுக்கப்புறம் இது எங்கெங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை இந்த சைடு வந்து ஒரு 3 இடத்துல இருக்குன்னா இங்கே இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப முகத்தை கழுவிடணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப மாய்ஸ்சரைசர் போட்டுடணும். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணால் போதும். உண்மையிலேயே இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஸ்கின் கேரில் எதுவுமே எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் போனதே கிடையாது. நான் ஆல்ரெடி நிறைய ஆயில் வீடியோ, ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எதுலேயுமே எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் போச்சு நான் சொன்னதே இல்லை. நான் சொல்கிற ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னா இது தான். எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் போச்சு, ஒரு 90% போயிடுச்சு. லைட்டாக ஒரு சின்ன டாட் இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருந்தது, 90% போயிடுச்சு. உண்மையிலேயே நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதில் என்னென்னா இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் இருக்கும். இது வந்து நமக்கு கொஞ்சம் தான் காலி பண்ணியிருப்போம், நிறையா இருக்கும். பட் இதோட ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே காலி ஆகிடும். அதுதான் இதில் பிரச்சனை. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும், இது மட்டும் காலி ஆகிடும். நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக ஒரு வேளை வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இது 3 பற்றி சொல்லிட்டேன். 4th வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்த ப்ராடக்ட்டு இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நைட்டு தூங்க போகும்போது இது வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், எடுத்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஆனால் அது அப்சர்வ் ஆகிட்டு ஒரு 1 hour வரைக்கும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்சர்வ் ஆயிரும். நான் அப்படியே விட்டுருவேன். போட்டுவிட்டு அடுத்த நாள் வந்து மார்னிங் எழுந்து பார்க்கும்போது ஃபேஸ் செம்ம பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து முகத்தை கழுவும் போது லைட்டாக ஒரு விழுவிழுப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் முகம் கழுவும் போது. இதை போட்டுட்டு தூங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த மாதிரி இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது லைட்டாக விழுவிழுப்பாக இருக்கும். பட் கழுவினதுக்கப்புறம் சீரியஸாக நீங்கள் ஏதோ அப்போ தான் முகம் கழுவிட்டு வந்திருப்பீங்க, பட் ஸ்கின் கேரே முடிச்சுட்டு வந்த மாதிரி நல்லா பிரைட்டான லுக் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினது வந்து என்னோட டார்க் ஸ்பாட்ஸ்க்காக. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இதை வந்து என்னோடய சிஸ்டர் இன்லாம் வந்து பிம்பிள்காக வாங்கியிருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கினேன். அவங்க பிம்பிள் போச்சு, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் அவங்களும் சொன்னாங்க. ஸோ பிம்பிள்க்கும் இது நல்லாவே யூஸ் ஆகுது, டார்க் ஸ்பாட்ஸ்க்கும் ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுது. இதில் என்ன மெயினாக அப்படின்னா அவங்க கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். உங்களோட ஏஜில் இருந்து உங்களோட ஸ்கின் டைப்பில் இருந்து எல்லாமே அவங்க கேட்பாங்க. எல்லாத்துலேயுமே இப்போ ஈவன் எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, எந்த சைடு இருந்துச்சு, எத்தனை டார்க் ஸ்பாட்ஸ் உங்களோட ஃபேஸில் இருந்துச்சு, எந்த மாதிரி இருக்காது, டார்க்காக இருக்கா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டும் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஸ்கின் கேரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 1700
சில நேரம் வந்து 2000 கிட்ட கூட இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லி. பட் வந்து நம்பி வாங்கலாம். ஸ்கின் வந்து ஒரு ஈவனாக இருக்குது. கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக, நார்மலாகவே சாஃப்ட் ஆகிடுது. நீங்கள் டெய்லியும் மேக்கப் இல்லாமே உங்களோட லுக் வந்து ஃபேஸோட லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா சாஃப்டாக ஈவனாக இருக்க மாதிரி. அது மட்டும் இல்லை, பெரிய அளவுக்கு கெமிக்கல்ஸ் இல்லை அப்படின்றதுனால நம்பியும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்த ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். அதுக்கப்புறமா இதை லைட்டாக டர்ன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணணும். நிறைய மாட்டுதுரா. வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராடக்ட் வரும். தீந்துருச்சுடா.